Hello everyone, welcome back to Tech Drive. இன்னைக்கு நம்ம எந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Galaxy M32. இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனோட பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். பாக்ஸ் வந்து நல்லா நார்மலாக எல்லா மொபைலும் பேக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணதும் நமக்கு நம்மளோட மொபைல் இருக்குது. அப்புறம் அந்த மொபைல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நல்லா சுற்றி நல்லா ஒரு விராப் ஷீட் போட்டு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த வாரண்டி பாக்ஸ்க்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து சிம்மை ரிமூவ் பண்ணுறதுக்கான பின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆப்வியஸாக அதில் இருக்க கைடன்ஸ் அண்ட் வாரண்டி கார்டெலாம் இருக்குது. அப்புறம் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சார்ஜர் கேபிள் இருக்குது, ஒரு சார்ஜர் ஹெட் இருக்குது. இப்போ இவங்க என்ன கேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சி டைப் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட சார்ஜரோட வாட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15 வாட். பட் ஆனால் மொபைலுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அப் டு 25 வரைக்குமே நம்ம வந்து வாட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஏன் அவங்க 15 வாட் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. சப்போஸ் 15 பதிலாக 25 வாட் சார்ஜர் ஹெட்டு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்து நம்ம மொபைலை ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அந்த விராப் ஷீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நைஃபோ சிசரோ இது யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மொபைலில் ஸ்க்ராட்ச் ஆயிரும். பிடிச்சி இழுத்தோம்னாலே அழகாக அந்த கவர் வந்து ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, அது நல்லாயிருக்கு. பட் ஆனால் ப்ளூ கலருக்கு நல்லாயிருக்கு. பட்டு பிளாக்குக்கு ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியல அந்த டிசைன். ஸோ இதுதான் சைடில் கொஞ்சம் மொபைல் வந்து ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம். நெக்ஸ்ட் இப்போது நம்ம மொபைலை ஆன் பண்ணிடலாம். ஓகே, சாம்சங் லோகோ வந்துருச்சு அண்ட் மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 6.4 inches அண்ட் இதோட கிளாஸ் வந்து ப்ரொடெக்டட் பை கொரில்லா கிளாஸ். அடுத்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆமோ யூ கட் டிஸ்பிளே. இவங்க வந்து யூ ஷேப்பில் வந்து 4 கார்னரையும் டிசைன் பண்ணியிருக்கிறதால அதை வந்து அவங்க ஆமோ யூ கட் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஃபோன் நேராகவும் இருக்கிறதால யூஸ் பண்ணும்போது நல்லா ஹேண்டியாகவும் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. சிம் டைப் கண்டிப்பாக டியூவல் சிம் தான். அண்ட் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு அப் டு 1 TB வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது சாம்சங் கேலக்ஸி M32 என்னென்ன வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 GB ரேம் அண்ட் 64 GB ரோமில் ஒன்று இருக்குது. அண்ட் 6 GB ரேம் 128 GB ரோம்லேயும் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து இப்போ 128 GB ரேம் வாங்கினோம்னா நமக்கு அப் டு 1 TB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்து இந்த மொபைலில் என்ன ஓஎஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மீடியாடெக் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஆவரேஜான ஓஎஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 15,000 ரூபா. 15,000 ரூபாய்க்கு இந்த ஒரு ஆவரேஜ் அண்ட் பேசிக் ஓஎஸ் வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓகே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போலாம் ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா மொபைலுக்கு இந்த ஒரு ஓஎஸ் போட்டு கொடுக்குறாங்க. பட் இது 15,000 ரூபா அப்படின்றதால ஒரு நல்ல ஓஎஸை போட்டு கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைல் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நார்மல் கால்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசேஜ், வீடியோஸ், ஸோ இது மாதிரி ஒரு ஆவரேஜான யூஸ்க்கு தான் அந்த மொபைல் வந்து செட் ஆகும். இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 hours 5 hours வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் கேமிங் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மொபைல் கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ கேமிங்காக இந்த மொபைல் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் வந்து வாங்காதீங்க. அடுத்தது என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெர்ஷன் 11.1 தான் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 மெகா ஆம்ஸ் உள்ள ஒரு பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட கேமரா பார்த்தோம்னா 64 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP டெப்த் கேமரா, 2 MP மேக்ரோ கேமரா. அப்புறம் அதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 20 MP. அப்புறம் அந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனில் வச்சுருக்காங்க. எல்லா மொபைல்லையும் யூஸ்வலாக ஒன்று ஃப்ரண்ட்டில் இருக்கும், இல்லைன்னா பேக் சைடில் இருக்கும். பட் ஆனால் இந்த மொபைலில் வந்து சைடில் ஹோம் பட்டனில் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபியூச்சர்னே சொல்லலாம். அப்புறம் இந்த ஃபோனில் லெஃப்ட் சைடில் சிம் போடுற ஸ்லாட், பாட்டம் சைடில் ஹெட்ஃபோன், சார்ஜர், அப்புறம் ஸ்பீக்கர் அண்ட் நாய்ஸ் ரிசீவர் இதெல்லாமே வந்து பாட்டமில் செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் வால்யூம் அப் டவுன் இதெல்லாமே இருக்குது. ஃபைனலாக இந்த மொபைலை பற்றி என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12,000 13,000 உள்ள மொபைல்லே இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இது வந்து 15,000 அப்படின்றது கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லி தான். என்ன தான் சாம்சங்ன்றது பெரிய பிராண்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணி அதே 15,000 கொடுத்துருந்தா கொஞ்சம் ஒத்து போயிருந்திருக்கும். அண்ட் கேமிங்க்கான ஒரு நல்ல அட்வான்டேஜும் இந்த மொபைலில் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இவங்க கொடுத்த பேசிக் ஓஎஸ்ஸாக இருக்கட்டும் அண்டு 15 வாட் சார்ஜராக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. பட் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மொபைலை பற்றி என்னோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you all next video. Bye bye. Take care.